ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த வீடியோவில் நம்ம எல்லா 12 டென்சஸ்க்கும் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லா 12 டென்சஸோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்ப்போம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் டென்சஸ். அதில் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ராமு எப்போதும் இங்கே வருவானா. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்ட் ராமு, வேர்ப் வந்து கம், வா அப்படின்றது. ஸோ டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது தமிழில் சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ராமு எப்போதும் இங்கே வருவானா, எப்போதும் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்றத கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டஸ், சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஓகே, டூ ஆர் டஸ் எழுதிக்கணும், சப்ஜெக்ட் வேர்ப். இங்கே ராமு அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம டஸ் தான் எழுதணும். டஸ் ராமு கம் ஹியர் ஆல்வேஸ், டஸ் ராமு கம் ஹியர் ஆல்வேஸ். ஓகே, அடுத்தது நம்மளுடைய சிம்பிள் பாஸ்ட். ராமு போன வாரம் இங்கே வந்தானா. சிம்பிள் பாஸ்டில் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? டெட், சப்ஜெக்ட், வேர்ப். ரைட். ஸோ டெட் ராமு கம் ஹியர் லாஸ்ட் வீக், டெட் ராமு கம் ஹியர் லாஸ்ட் வீக். ராமு போன வாரம் இங்கே வந்தானா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்யூச்சர். ராமு தீபாவளிக்கு இங்கே வருவானா. ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு சிம்பிள் ஃப்யூச்சரில் கேள்வி கேட்குறோம். இதோடைய ஸ்ட்ரக்சர் will, subject, verb. Okay, will Ramu come here for Diwali? Will Ramu come here for Diwali? Okay, does Ramu come here always? Did Ramu come here last week? Will Ramu come here for Diwali? Alright, இப்போ நம்மளுடைய continuous tenses பார்ப்போம். First present continuous tense. ஸோ ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு தான் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ராமு இப்போ இங்கே வந்துக்கிட்டு இருக்கானா, ராமு இப்போது இங்கே வந்து கொண்டிருக்கிறானா. இதோடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம், இஸ், ஆர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். அடுத்தது சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்தது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ரைட். ஸோ ராமுன்னு இருக்கிறதுனால நம்ம இஸ் எழுதணும். இஸ் ராமு கம்மிங் ஹியர் ரைட் நவ், இல்லை நவ் மட்டும் கூட எழுதலாம். இஸ் ராமு கம்மிங் ஹியர் ரைட் நவ். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ராமு நேற்று இங்கே வந்து கொண்டிருந்தானா. ஸோ நேற்று இந்த விஷயம் நடந்து கொண்டு இருந்ததா, பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த விஷயம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் வாஸ் இல்லைனா வர், சப்ஜெக்ட், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ராமுன்னு இருக்கிறதுனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். வாஸ் ராமு கம்மிங் ஹியர் எஸ்டர்டே, வாஸ் ராமு கம்மிங் ஹியர் எஸ்டர்டே. நேற்று ராமு இங்கே வந்துக்கிட்டு இருந்தானா. ஆல்ரைட். அடுத்தது நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். ராமு நாளை இங்கே வந்து கொண்டு இருப்பானா. ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வில், சப்ஜெக்ட், பி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ வில் ராமு பி கம்மிங் ஹியர் டுமாரோ, வில் ராமு பி கம்மிங் ஹியர் டுமாரோ அட் திஸ் டைம். இந்நேரத்துக்கு நாளைக்கு ராமு வந்துக்கிட்டு இருப்பானா இங்கே அப்படின்னு கேட்குறோம். இஸ் ராமு கம்மிங் ஹியர் ரைட் நவ், வாஸ் ராமு கம்மிங் ஹியர் எஸ்டர்டே, வில் ராமு பி கம்மிங் ஹியர் டுமாரோ. ஆல்ரைட், இப்போ நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ராமு ஏற்கனவே இங்கே வந்திருக்கானா. இந்த இடத்துக்கு ராமு ஏற்கனவே வந்திருக்கானா, இல்லை ஏற்கனவே வந்துட்டானா, ஆல்ரெடி உள்ளே இருக்கானா, வந்துட்டானா, அந்த அர்த்தத்துலையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேள்வி கேட்கலாம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் படிக்கணும், ஸ்ட்ரக்சர்ஸில் எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா டென்சஸுடைய டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் இங்கே மேலே ஐகார்டில் ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ராமுன்னு இருக்கிறதுனால நம்ம ஹேஸ் எழுதணும். ஹேஸ் ராமு கம் ஹியர் ஆல்ரெடி, ஹேஸ் ராமு கம் ஹியர் ஆல்ரெடி அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துக்கு ராமு ஏற்கனவே வந்திருக்கானா, இல்லை இங்கே இப்போ வந்துட்டானா, உள்ளே இருக்கிறானா, அந்த மாதிரி அர்த்தத்தில் ஹேஸ் ராமு கம் ஹியர் ஆல்ரெடி. ஓகே, இந்த இடத்துல நம்ம கம் அப்படின்னு எழுதியிருக்கிறது V3 ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் ஹேவ் ஆர் ஹேஸ், சப்ஜெக்ட் V3. ஸோ கம்முடைய V3 வந்து கம்மே தான், அதனால தான் ஹேஸ் ராமு கம்னு எழுதியிருக்கோம். கேம்னு எழுதக்கூடாது. கேமுன்றது V2 ஃபார்ம், கம், கேம், கம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த டென்சஸ் லெசன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஒரு ஆக்ஷன், 2 பாஸ்ட் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் இங்கே கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் வர்றதுக்கு முன்னாடி ராமு இங்கே வந்திருந்தானா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நடந்திருந்ததா, அதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம். ராமு வந்திருந்தானா, முன்னாடியே ராமு வந்துட்டானான்னு கேட்குறோம். அப்போ அதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். ஹேட், சப்ஜெக்ட் V3. ரைட். ஸோ ஹேட் ராமு கம் ஹியர் பிஃபோர் ஐ கேம். ஸோ நான் வந்தது செகண்டாக நடந்த பாஸ்ட் ஆக்ஷன், அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஐ கேம்ன்ற V2. ஓகே, ஹேட் ராமு கம் ஹியர் பிஃபோர் ஐ கேம்,
ஆல்ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ராமு நாளைக்கு நம்ம கிளம்புறதுக்குள்ளே வந்திருப்பானா. ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயம் நடந்திருக்குமா, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ராமு வந்திருப்பானா, அதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் இல்லையா, விச் இஸ் வில் சப்ஜெக்ட் ஹேவ் V3, ரைட்? ஸோ வில் ராமு ஹேவ் கம் பிஃபோர் வி லீவ் டுமாரோ. வில் ராமு ஹேவ் கம் பிஃபோர் வி லீவ் டுமாரோ, நாளைக்கு நம்ம கிளம்புறதுக்குள்ளே ராமு வந்திருப்பானா. Has Ramu come here already? Had Ramu come here before I came? Will Ramu have come before we leave tomorrow? அடுத்து நம்ம லாஸ்ட் செட் ஆஃப் டென்சஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்னாவே டியூரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ராமு 2 மாதமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கானா, 2 months ராமு இங்கே வந்துட்டுருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் ஹேவ் ஆர் ஹேஸ், சப்ஜெக்ட் பின் verb plus ing. ஆல்ரைட், ஸோ ராமுன்னு இருக்கிறதுனால ஹேஸ் ராமு பின் கம்மிங் ஹியர் ஃபார் 2 months. ஹேஸ் ராமு பின் கம்மிங் ஹியர் ஃபார் 2 months. ராமு இங்கே 2 மாதமாக வந்துட்டுருக்கானா. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ராமு லாஸ்ட் மந்த்லேருந்து இங்கே வந்துட்டு இருந்தானா. ஸோ லாஸ்ட் மந்த்லேருந்து இங்கே வந்துட்டு இருந்தானா அப்படின்னு கேட்குறோம். பாஸ்ட்டில் இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்ததா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இவ்வளவு நாளாக இல்லை இப்போதிலிருந்து ஏதாவது ஒரு கீவேர்டு இதில் காமனாக யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபார் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்டுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய ஸ்ட்ரக்சர் ஹேட் சப்ஜெக்ட் பின் verb plus ing. ஸோ ஹேட் ராமு பின் கம்மிங் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் மந்த், போன மாதத்திலிருந்து. ஸோ சின்ஸ் லாஸ்ட் மந்த், ஹேட் ராமு பின் கம்மிங் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் மந்த். ஆல்ரைட், அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த வருஷம் ராமு இங்கே 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருப்பானா. ஸோ ராமு வந்துட்டு இருக்கான் தொடர்ந்து. நெக்ஸ்ட் இயர் ஃப்யூச்சர் இந்த டைமில் இவ்வளவு நாளாக இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்குமா. ஸோ அடுத்த வருஷம் ராமு 10 yearsஆ இவ்வளவு நாளாக இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பானா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் வில் சப்ஜெக்ட் ஹேவ் பின் verb plus ing. ஸோ வில் ராமு ஹேவ் பின் கம்மிங் ஹியர் ஃபார் 10 years நெக்ஸ்ட் இயர், இல்லை நெக்ஸ்ட் இயர் ஆரம்பத்துலேயும் சொல்லி நெக்ஸ்ட் இயர் வில் ராமு ஹேவ் பின் கம்மிங் ஹியர் ஃபார் 10 years. கான் பிலீவ் இட், 10 வருஷமாக வந்துட்டுருக்கானா. அடுத்த வருஷம் ஆனால் 10 வருஷம் ஆயிருக்குமா, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஹேஸ் ராமு பின் கம்மிங் ஹியர் ஃபார் 2 months. ஹேட் ராமு பின் கம்மிங் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் இயர் வில் ராமு ஹேவ் பின் கம்மிங் ஹியர் ஃபார் 10 years. ஆல்ரைட், இதே மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டினை எல்லா டென்சஸ்லேயும் 12 டென்சஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சென்டென்சஸ் முடியுமோ கண்டிப்பாக அவ்வளோ சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஆச்சும் எல்லா டென்சஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கேள்வி கேட்கும் போது நம்ம ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணோம், எந்த டென்ஸில் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற டவுட்ஸ்லாம் வராது நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண. Alright, thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.